அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 23 ட்ரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக் இருக்குல்ல, அடுத்த 5 மார்க் கொஷின் ஃபோரியர் சீரிஸ் பேஸ் பண்ணுது. ஃபைண்ட் a Fourier series for f of x equal to x square minus pi less than x less than pi minus pi to plus pi minus plus the same limit அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம சிமெட்ரிக் இன்டர்வல்னு சொல்கிறோம். இப்போ சிமெட்ரிக் இன்டர்வல் இருந்தாலே நம்ம ஃபங்க்ஷன் ஆர்டா இவனான்னு கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் a0 an bn 3 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். செக் பண்ணால் நமக்கு டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ கிவன் என்னென்னா f of x equal to x square இன்டர்வல் வந்து -π to π சிமெட்ரிக் இன்டர்வல். அப்போ ஃபுல் பீரியட் வந்து 2π வருது. அது அப்படியே இருக்கட்டும். எப்படி நம்ம ஆர்டர் ஈவனான்னு செக் பண்ணோம்? f of -x கண்டுபிடிக்கணும். அப்போ -x the whole square minus ஸ்கொயர் பண்ணா plus x square. this is nothing but f of x. அப்போ f of -x equal to f of x வர்றதுனால f of x is an even function. ஏற்கனவே ஆட் ஈவன் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்ம்லாம் வரும்ன்றதுலாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இல்லைனா ஃபோரியர் சீரீஸில் உங்களுக்கு தனியாக அதுக்கு ஒரு காணொலியே இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். இங்கே ஈவன் வரும்போது நமக்கு என்ன வரும்னா a0 an மட்டும்தான் வரும். ஸோ தேர்ஃபோர் a0 என்ன ஃபார்ம்லாம் வரும்? -π to π ஈவனாக இருக்கும்போது 2π πன்னு மாறும். ஸோ 2π π. அப்போ இன்டெக்ரல் லிமிட் வந்து 0 to π இருக்கும். f of x dx. அதே போல் an என்ன வரும்? 2π π integral 0 to π f of x into cos nx dx. bn வந்து 0 ஆகிடும். நீங்கள் இது எழுதணும். ஆக்சுவலி இது எழுதுறதுக்கு மார்க் உண்டு. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கூட எழுதலாம். f of x is an even function therefore bn equal to 0ன்னு எழுதணும். அதுக்கு 1 மார்க் இருக்குது. ஓகே, இல்லைனா நீங்கள் இதே போல் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் கண்டுபிடிச்சாலும் 0 தான் வருது. பட் நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதினா ஈஸியாக இருக்கும். இப்போ a0 an மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். f of x பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? x ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ a0 equal to 2π π integral 0 to π f of x பதிலாக x ஸ்கொயர் dx. 2π π கான்ஸ்டன்ட் ப்ராடக்டில் இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் x cube by 3 லிமிட் வந்து 0 to π. லிமிட் அப்ளை பண்ணலாமா? ஸோ 2π π π cube by 3 லோயர் லிமிட்னா 0ன்னு அதனால் போடலை. இப்போ இந்த π ஸ்கொயர் கேன்சல், க்யூப் கேன்சல்னு ஸ்கொயர் வரும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2π ஸ்கொயர் by 3. இது a0ஓட ஆன்சர். ஆனால் நமக்கு அந்த சீரீஸில் போடும்போது a0 by 2 தானே போடுவோம். ஸோ a0 equal to 2π ஸ்கொயர் by 3. இதிலிருந்து டிவைடட் by 2 ஆன் போத் சைட் பண்ணிங்கன்னா a0 by 2 equal to இந்த 2 கேன்சல் ஆகிட்டு π ஸ்கொயர் by 3 வரும். ஏன்னா ஃபோரியர் சீரீஸில் நம்ம இதை தான் போட போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஏஎன்னுக்கு ஃபார்முலா நான் முன்னாடியே எழுதிட்டேன். f of xக்கு பதிலாக x ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பெர்னாலி ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். பெர்னாலி ஃபார்முலா என்ன? இன்டகிரல் u dvயாக இருந்துச்சுன்னா u அப்படியே எழுதணும். dv இன்டகிரேட் பண்ணால் கிடைக்கிறது v. ஓகே, யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u டேஷ், p இன்டகிரேட் பண்ணால் v1, இங்கே மைனஸ்னா ப்ளஸ், u டேஷ் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u டபுள் டேஷ், v1 இன்டகிரேட் பண்ணால் v2, மைனஸ் ப்ளஸ் எக்ஸெட்ரா. எதை நம்ம யூன்னு எடுக்கணும்? பாலினாமியல் இன் எக்ஸ், இல்லை எக்ஸோட பவர்ஸ் இருக்கிறது தான் யூன்னு எடுக்கணும். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தான் யூ, டிகிரி 2 இருக்கிறதுனால செகண்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் ஃபார்முலா வரும். எக்ஸ் கியூபாக இருந்தால் யூ ட்ரிபிள் டேஷ் வரைக்கும் வரும். ஸோ அங்கே எக்ஸோட பவர் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா நமக்கு வரும். ஓகே, இப்போ நான் இன்டகிரேட் தான் பண்ண போகிறேன் இல்லையா? அப்போ நமக்கு இந்த இன்டகிரல் சிம்பிள் வராது. ஓகே, இப்போ இன்டகிரேட் பண்ணலாமா? முதல்ல யூ ஸ்கொயர் யூவி ரெண்டுத்தையும் ப்ராக்கெட்டில் ப்ராடக்டில் ப்ராக்கெட்குள்ளே எழுதுங்க. அப்போ தான் டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேட் பண்ணும்போது அந்த மைனஸ் சைனில் மிஸ் ஆகாமல் வரும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யூ, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தான் யூ இல்லையா? அதை அப்படியே எழுதுகிறேன். ஓகே, காஸ் என்எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன் என்எக்ஸ் டிவைடட் பை என். பெர்னாலி ஃபார்முலா பிரகாரம் மைனஸ், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பவர் டிக்ரீஸ் ஆகும். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்? 1 குறையும். குறையிறதுக்கு முன்னாடி பவரை ப்ராடக்டில் எழுதணும். இப்போ 2 into x. ஓகே, இப்போ சைன் எக்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் என்எக்ஸ் டிவைடட் பை என். ஆல்ரெடி இங்கே என் கான்ஸ்டன்ட் டிவிஷனில் இருக்குது. ப்ராடக்ட் டிவிஷனில் இருந்து அப்படியே வச்சுக்கோ இல்லையா? அப்போ n into n, n ஸ்கொயர் ஆகும். பெர்னாலி ஃபார்முலா பிரகாரம் இங்கே மைனஸ்னால் அடுத்தது ப்ளஸ். இப்போ 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? x கிடைக்கும். காசு இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் சைன், ஆனால் இங்கே மைனஸ் காசுன்னு இருக்கிறதுனால மைனஸ் சைன் என்எக்ஸ் டிவைடட் பை என். ஏற்கனவே n ஸ்கொயர் இருக்கிறதுனால n கியூப் வரும். ஓகே, இப்போ இங்கே லிமிட் வந்து 0 to π. லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ப்ளஸ் மைனஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 2π π மொத்தமாக இருக்குது. ப்ளஸ் எல்லாம் ப்ளஸ் தான். அப்போ இதில் எடுத்து ஒரே டேர்மாக எழுதிக்கலாமா? நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் என்எக்ஸ் டிவைடட் பை என் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், ரெண்டு மைனஸ் என்ன இருக்கும்போது மைனஸ் இந்த மைனஸ் ஓவரால் ப்ளஸ்
இதை நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணி எழுதும்போது 2x into cos nx divided by n square plus into minus minus x into sin nx divided by n cube. இங்க லிமிட் வந்து 0 to pi. இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ அப்பர் லிமிட் போடும்போது பை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சைனும் காசும் இருக்கு. sin n பையோட வேல்யூ 0, sin ஈவன் பையோ ஆட் பையோ 0 ஆயிடும். அதுவே cos n பையா இருந்துச்சுன்னா minus 1 power n. sin 0 ஓட வேல்யூ 0, cos 0 ஓட வேல்யூ 1. இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் வேல்யூ எழுதுறதுக்கு பதிலாக டேரெக்டாக வேல்யூ எழுதிக்கலாம். மைண்டில் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு போட்டால் தான் கரெக்டாக வரும்னா நீங்கள் போட்டு எழுதுங்க. நான் டேரெக்டாக எழுத போகிறேன். an equal to 2 by pi. அப்பர் லிமிட் பை இல்லையா? sin n pi 0வா? 0 into anything 0. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆகிடுது. இங்கே 2 into xக்கு பதிலாக பை. cos n பையோட வேல்யூ minus 1 power n. அப்போ என்ன வரும்? 2 pi into minus 1 power n divided by n. sin n pi 0. இங்கே வேல்யூ போட்டாலும் 0. மொத்தமாக 0 ஆகிடும். அப்பர் லிமிட் போட்டோமா? மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது மோர் தென் 1 டேர்ம் வருதுன்னா ப்ராக்கெட் எப்பவுமே யூஸ் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக 0 போட போகிறோம். 0 into anything 0, இல்லை sin 0 0, 0 into anything 0 0. ஓகே, இங்கேயும் ப்ராடக்டில் எக்ஸ் இருக்குது. 0 into anything 0. cos 0க்கு வேல்யூ ஒன்று தான், ஆனால் 0 into anything 0 ஆகிடுது. இங்கேயும் பாருங்கள் 0 into anything 0. ஸோ இந்த கொஷினில் லோயர் லிமிட் எல்லாமே 0 ஆகுது. அது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு ப்ராப்ளத்தில் என்ன வருதோ பண்ணணும். எப்பவுமே 0 ஆகும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு இது ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தானே இருக்குது. இது எல்லாம் 0. அப்போ ப்ராக்கெட் இல்லாமல் நம்ம எழுதலாமா? an equal to 2 by pi into 2 pi into minus 1 power n divided by pi. ப்ராடக்ட் டிவிஷன், ரெண்டு ஃப்ராக்ஷன் ப்ராடக்டில் இருக்கிறதுனால பை பை கேன்சல் ஆகிடும். 2 into 2 4 வரும். ஸோ an equal to 4 into minus 1 power n by n. இது an. a0 by 2 ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? pi square by 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? b0 தான் bn தான் நமக்கு 0ன்னு கண்டுபிடிச்சுமே ஈவன் ஃபங்க்ஷன்றதால இல்லையா? therefore the Fourier series of f of x in minus pi to pi is f of x equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity. Fourier series na n equal to 1 to infinity. அதுவே z transformனா 0 to infinity வரும். ஓகே, இங்கே an into cos nx. bn 0ன்றதால அது வராது. அப்போ ஈவன் ஃபங்க்ஷனில் bn வராது. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? a0 by 2 ஓடது pi square by 3 plus summation n equal to 1 to infinity. an வந்து 4 times minus 1 power n by n cos nx. ஓகே, pi square by 3. கான்ஸ்டன்ட் n இல்லாத டேர்ம்னா 4 மட்டும் தான் n இல்லாமல் இருக்குது. அதை மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன். summation n equal to 1 to infinity minus 1 power n into cos nx divided by n. So pi square by 3 plus 4 times summation நான் expand பண்ண போகிறேன். என்னக்கு பதிலாக 1 போடுங்க. மைனஸ் 1 பவர் என்னன்னா மைனஸ் வரும். 2 போட்டிங்கன்னா ப்ளஸ் வரும். அப்போ ஆட் வரும்போது மைனஸும் ஈவன் வரும்போது ப்ளஸ் வரும். ஓகே, மைனஸ் எல்லா எண்ணுக்கும் 1 போடணும். அப்போ காஸ் 1x சிம்பிளாக காஸ் எக்ஸ் எழுதலாமா? பை 1. அடுத்து 2னா ஈவன் வரதுனால ப்ளஸ்ன்னு ஆகிடும். ப்ளஸ் காஸ் 2x பை 2. அடுத்து ஆட் 3 போடும்போது மைனஸ்னு ஆகும். cos 3x by 3 ப்ளஸ் மைனஸ் இப்படி ஆல்டர்னேட்டிவ் போயிட்டே இருக்கும். இன்ஃபைனைட் சீரீஸ். ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே f of xன்னு என்னது? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட ஃபோரியர் சீரீஸ் இன் மைனஸ் பை டு பை இதுதான். அது ஈவன் ஃபங்க்ஷனால சைன் டேர்ம் வராது. வரும் a0 டேர்ம் an டேர்ம் வரும். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.